அதாவது கேளக்கே சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கார் அவர். அதாவது மே மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாள். அப்போ வந்துட்டு காலங்கார்த்தால் 5:30 மணிக்கெல்லாம் ஹோமம் எல்லாமே ரெடி பண்ணி அந்த பிரதிஷ்டை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப நல்ல காரியம். அதாவது அந்த சிலையை வந்துட்டு ஒரு வீடியோவில் அவர் போட்டிருந்தார், நான் பார்த்தேன். ஆக்சுவலி இவர் கருப்புசாமியுடைய சிலை, அந்த முகம் அதே மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சிம்பிளன்ஸ் இருக்கேன்னு என்னைக்கிண்டா இருந்தேன் நான். அந்த சிலையின் முகத்தை நீங்கள் பார்த்தேன்னா இந்த கருப்புசாமியோட முகமும் அவருடைய முகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அவர் ஆக்சுவலி ஆல்ரெடி சொல்லியிருக்கார், அந்த கருப்புசாமி, சிவன் கருப்புசாமி எல்லாருமே அந்த சுருட்டு ஸ்மெல் வரும், அவர் கருப்புசாமியோட உருவம் அதெல்லாம் அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் அவர். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த சிலையை பார்க்கும் பொழுது அந்த கருப்புசுவாமியுடைய ஞாபகம் தான் வருது. கருப்புசுவாமி எனக்கு எத்தனையோ நாளைக்கு சொப்பனத்தில் வந்து பேசியிருக்கார், சங்கராச்சாரியார் பேசியிருக்கார், அப்புறம் துர்க்கையம்மன் வந்திருக்கா, மகாகாளி வந்திருக்கா. பட்டு சிவபெருமான் வந்துட்டார் விபூதி அபிஷேகத்தோடு. சிவபெருமான் 2 எத்தனையோ வாட்டி காட்சி கொடுத்துட்டார். சதுரகிரி லிங்கம் வரைக்கும் எனக்கு சொப்பனத்தில் வந்துடுது. ஆனால் இவர் கருப்புசாமி வந்திருக்கார். கருப்புசாமியோட உருவம் கொண்ட இவர் மட்டும் ஏன் பிரத்யட்சமாக வரல? இப்போ வரைக்கும் எனக்கு அது கேள்விக்குறியாகவே இருக்குது. கருப்புசாமி வந்து பேசியிருக்கார் சொப்பனத்தில். எனக்கு அத்தனை நடந்திருக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள். பட் கிழக்கேர் சித்தர் மட்டும் ஏன் வரவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரே ஒரு நாள் தான் வந்தார், அதுவும் ஆற்றுக்குள்ளே வரா மாதிரி இல்லை. என்னமோ வந்துட்டு அப்படியே வாசலோட போயிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி தான் சொப்பனத்தில் வந்தார். பட் எனிவே எல்லாரும் நன்னா இருக்கட்டும். அன்றைக்கி முடிஞ்சால் எல்லாருமே அங்கே போயிட்டு வாங்க.